நாங்கலாம் வந்தது வந்து கோல்டன் பீரியட். அப்போ எப்படின்னா ரைட்டர்ஸ் தான் கேரக்டர்ஸே செலக்ட் பண்ணுவாங்க. ம். கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஒரு 2000 டைம்லலாம் இந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அது டைரக்டர்ட்ட போய் ப்ரொடியூசர்ட்ட போய் ஃபைனல் ஆகும். ஏன்னா அப்போலாம் ஃபுல்லா மார்க்கெட்டிங் இருந்தது. இப்போ தானே ஃபண்டட் வந்தது. அப்போ வந்து அந்த ஜோன் அங்க இருந்ததுனால கூப்பிட்டு ரைட்டர் சொல்லிடுவாரு. இந்த கேரக்டருக்கு நான் உனக்கு சொல்லியிருக்குப்பா, இந்த கேரக்டர் இந்த ஜோன்ல தான் இருக்கும், இந்த ஸ்டைல்ல தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். நீங்க இப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பயமா இருக்கு. தப்பா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப பயமா இருக்கு. ஒரு சீன் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஒரு டயலாக படிச்சு உள்வாங்கி வெளிப்படுத்துறது கிடையாது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 எபிசோடோ, 1 1/2 எபிசோடோ, 2 எபிசோடோ எடுத்தா மட்டும் தான் ப்ரொடியூசரா இது வந்து சீரியல் புரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் பார்த்த லாபத்துக்கும், இப்போ ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருக்க ஆமா. லாபத்துக்கும் 5-10% தான். அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா இந்த சூழ்நிலை மாறினா மட்டும்தான், மாறணும். மறுபடியும் அந்த என்ன சொல்றது? அந்த சின்ன திரையோட அந்த இது வந்து பெருசா பேசப்படும். கரெக்ட். குவாலிட்டி இருக்கும்.